வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற கதை CN அண்ணாதுரை அவர்கள் எழுதிய பித்தளை அல்ல பொன்னேதான். முத்து, முத்துசாமி, முத்து. அப்பா, ஏன்பா அழறீங்க? முத்து, நான் பாவிடா, நான் ஒரு பாதகண்டா. அப்பா அப்பா அழாதீங்கப்பா, நான் இனிமே இப்படி தப்பான வழிக்கு போக மாட்டேன்ப்பா, சத்தியமா சொல்றேன்ப்பா. என்னை கொல்லாதடா முத்து, என்ன நீ கொல்லாத. என்ன கஷ்டம் வந்தாலும் அப்பா திருடக்கூடாதுப்பா. திருட்டு தொழில் ஹீன தொழிலுப்பா. அப்பா, கூலி வேலை கூட செய்யலாம், 4 இடம் பெச்சு கூட எடுக்கலாம், திருட மட்டும் கூடாதுப்பா. அப்பா. ஐயோ முத்து, நான் என்னடா சொல்லுவேன், எப்படிடா அதை தாங்கிப்பேன் முத்து, உன்னந்த நிலைக்கு. அப்பா, நான் திருந்திருவேன்ப்பா, கவலைப்படாதீங்க, தங்கச்சிக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா முத்து. இவ்வளோ பேசுறதுக்கு போலீஸ்காரர் அனுமதி கொடுத்ததே ஆச்சரியம்தான். அவங்களுக்கும் குடும்பம் பிள்ளை பாசம் இருக்குதுல்ல. அதனால 6 மாசம் ஜெயில் தண்டனை வாங்கிக்கிட்டு வண்டியில ஏறப்போற மகன்கிட்ட அவனோட அப்பா கொஞ்ச நேரம் பேசுறதுக்காக அனுமதி கொடுத்திருந்தாங்க. கோர்ட்ல கொஞ்சம் கூட அச்சம் அடக்கம் காட்டாதவன் அப்பனை பார்த்ததும் இப்படி அழறானே, சத்தியம் கூட பண்றானே, இனி திருடவே மாட்டேன்னு சொல்றானே, இதெல்லாம் ஆச்சரியம் அப்படின்னு போலீஸ்காரங்க அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. திருட்டு குற்றத்துக்காக தன்னோட மகன் தண்டிக்கப்படுறத பார்க்குற தகப்பனுக்கு அப்படி கொதிக்காம இருக்க முடியுமா? பாவம், இந்த பெரியவர் அதனாலதான் இப்படி கதறாரு. அப்பா, அம்மா சொல்லுன்னு சொன்னியே, ஞாபகம் இருக்கா? எனக்கு தங்க காப்பு போடணும்னு. இதோ இந்த பாத்தியா, மாட்டிட்டாங்க இரும்பு காப்பு. இது பாருப்பா, இது பாரு, திருடுனா இதுதான். இது மட்டுமா, ஒரே காரி துப்பும். ஜெயிலுக்கு போனவன்னு வாழ்நாள் முழுக்க அந்த எண்ணம் மனசுக்குள்ளேயே இருக்கும். முத்து அப்படின்னு கதறிக்கிட்டே அந்த முதியவர் தன்னோட மகன் பக்கத்துல விழுந்து அழுதாரு. அவரோட கரங்கள் அவனோட காலுக்கு பக்கத்துல போச்சு. போலீஸ்காரர் தடுத்து நிறுத்தி அந்த முதியவரை அப்புறப்படுத்தினாங்க. அவனை போலீஸ் வேன்ல ஏற வச்சாங்க. ஏறுறதுக்கு முன்னாடி அவன் சுத்தியும் முத்தியும் பார்த்தான். ஒரு புளிய மரத்தடியில ஒரு பெண் நின்றுக்கிட்டு தன்னோட முந்தானையால கண்களை தொடச்சிக்கிட்டு இருந்தா. அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அந்த பக்கம் திரும்பி பார்த்தான். முத்து முத்து அப்படின்னு அந்த முதியவர் இன்னும் கதறிக்கிட்டே இருந்தாரு. அந்த போலீஸ் வண்டி அங்கிருந்து கிளம்பிருச்சு. குடும்பத்துக்கு கேவலத்தை தேடி வைக்கதனடா நீ பிறந்த, உப்பு போட்டு தானே சாப்பிடுற, கொஞ்சமாச்சும் உணர்ச்சி மனிதாபிமானம் இருக்க வேண்டாமா? இந்த குடும்பத்தை காப்பாற்ற நான் மாடா உழைக்கிறேன். உனக்கு ஆகுது வயசு 20, ஒரு வேலைக்கு லாய்க்கா? நீ உடம்பு வணங்கி ஒரு வேலை செஞ்சது இருக்கா? உன் தங்கச்சி வயசுக்கு வந்து 3 வருஷம் ஆகுது, அதுக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு வைக்கணுமே, எவன் கிடப்பான் அப்படின்னு நான் தவிக்கிறேன். உன்னோட யோக்கியதை ஊசரிக்கிறதுனால ஒரு பையிலும் வரமாட்டேங்கிறான். ஏண்டா என் வயிற்றுச்சலை கொட்டிக்கிற? மழன்னு வளர்ந்துட்டான் முத்துசாமி. ஆனா ஒரு இடத்துலையும் நிலைச்சு வேலைக்கு இருக்கிறதே கிடையாது. படிப்பில்லை, கூலி வேலை தான் செய்யணும் அப்படின்னாலும் யாராவது 4 வார்த்தை அவனை திட்டா அவனால அதை பொறுத்துக்கவே முடியாது. கோவமா வரும், கண்ணு முன்னு தெரியாம நடந்துப்பான். வீட்டுக்கு அடங்காதது ஊரு தான் அடக்கணும்னு பல பேர் அவன் காதுல விழுற மாதிரியே சொல்லுவாங்க. அவங்க இருந்த அந்த குப்பத்துல மற்ற வீடுகள்ல தங்களோட பிள்ளைகளை முத்துசாமி கிட்ட மட்டும் பேசக்கூடாதுன்னு கண்டிப்பா உத்தரவும் போட்டிருந்தாங்க. அவன்கிட்ட பேசவே அவனோட வயதை ஒத்த வாலிபர்கள் கூட கூச்சப்படுவாங்க. அவன்கிட்ட அந்த நிலைமையிலையும் அன்பு காட்டி சிரிச்சு விளையாடி பேசி வந்தது அவனோட தங்கச்சி மட்டும்தான், கூட பிறந்ததில்ல. முத்துக்கு கூட பிறந்தது தனக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு காரணமே தன்னோட அண்ணன் தானே நினைச்சுக்கிட்டு முத்துவை பார்த்தாலே எரிஞ்சு விழுற தங்கச்சி இருந்தா. முத்துக்கிட்ட பாசம் காட்டி பழகுனது 8 வயது தங்கை, அப்பாவோட 2ஆம் தாரத்துக்கு பிறந்த அந்த பெண். அவ புண்ணியவதி. இந்த கன்றாவிய பார்க்காமலேயே பூவோடும் மஞ்சளோடும் நல்ல கதிக்கு போயிட்டா அப்படின்னு சில நேரத்திலையும், அடி பாவி, என் தலையில இந்த சனியனை கட்டிட்டு பாடுபடுடா பாவின்னு சொல்லிட்டு நீ கண்ணை மூடிட்டியே அப்படின்னு சில நேரங்கள்லையும் முத்துவோட அப்பா சாமி கதறுவாரு. அப்பாசாமி 30 வருஷங்களா ஒரே இடத்துல ஒழுங்கா நாணயமா வேலை செஞ்சு அடக்கமானவர்னு பேர் எடுத்தாரு.
யாரையும் எளிதாக நம்பாத எம்பெருமான் செட்டியார்கிட்ட. 8 ரூபாய் சம்பளத்தில் ஆரம்பித்து 60 ரூபாய் வரைக்கும் வாங்குற நிலைமைக்கு வந்திருக்காரு. முதல் மனைவி முத்து மாணிக்கம்னு 2 பேரை கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டா. அப்பாசாமி வள்ளியை 2ஆம் தரமாக கட்டிக்கிட்டாரு. எத்தனையோ நல்ல நல்ல இடம்லாம் வந்தது, எங்கள் அப்பன் வக்கு வகை இல்லாமல் என்னை 2ஆம் தரமாக கொடுத்துட்டாரு அப்படின்னு வள்ளி கோபமாக இருக்கும்போதெல்லாம் குறை சொல்லிட்டு போவா. அப்பாசாமி அவ சொல்றதுலேயும் உண்மை இருக்குன்னு மனசுக்குள்ளே நினச்சிப்பாரு. இந்த வள்ளியோட பெண் தான் 8 வயது பட்டு. அந்த பட்டுவுக்கு தான் முத்துக்கிட்ட அவ்வளோ பாசம். அண்ணாத்த வா, அப்பா இல்லை வா அப்படின்னு சொல்கிற குரல் பட்டுவோடது தான். அக்காவுக்கு கூட உன் மேலே கோவம் அண்ணாத்த, என்ன கூட உன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு அவனுக்கு செய்தி சொல்வதும் அந்த பட்டு தான். பட்டுவை ஒரு நாள் பார்க்கலனா கூட முத்துவுக்கு மனசு ரொம்ப சங்கடமாக இருக்கும். அவ்வளவு அன்பு வச்சிருந்தான் அவன் மேலே. அந்த சிறுமிக்கிட்ட வள்ளியால் ஆணை மட்டும் மிரட்டி பார்த்தாச்சு, அடிச்சும் பார்த்தாச்சு. ஆனால் பட்டு கட்டுப்படவே இல்லை. முத்துசாமியோட குரல் கேட்ட உடனே துள்ளி குதிச்சுட்டு ஓடி போய் அவன் கழுத்தை பிடிச்சிக்கிட்டு வருவா. முத்துவுக்கும் அந்த குடும்பத்துக்கும் உள்ள தொடர்பு அடியோடு அருந்துட்டு போகாமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த பட்டு தான். முத்துசாமி படிப்பில் நாட்டம் இல்லாமல் போக தச்சு தொழில், அச்சு தொழில், கட்டடத் தொழில் அப்படின்னு நிறைய தொழிலில் போனான். ஆனால் எந்த இடத்துலையும் தாங்கிட்ட அன்போ அக்கறையோ யாரும் காட்ட முன் வரல. எதுக்கெடுத்தாலும் ஏளனம் பேசவும் ஏசவும் அடிக்கவும் உதைக்கவுமே நிறைய பேர் முன் வந்தாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் முத்துவுக்கு எல்லாத்து மேலேயும் ஒரு வெறுப்பு தான். இந்த உலகத்தில் தன்னை வாழ வைக்க ஒருத்தருக்கும் மனசு இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்தான். ஈயெறும்பை பார்த்தவங்க அதை அடிக்கவாது செய்கிறாங்க, இல்லைன்னா எப்படியோ போகட்டும்னு விரட்டிடுறாங்க. அதை மாதிரி மனுஷனோட உருவத்தில் தன்னை பார்க்குறாங்களோ அப்படிங்கிற நினைப்பு முத்துசாமிக்கு. முதல்ல கோபமும் வருத்தமும் வந்தது. அதுக்கப்புறம் அந்த உணர்ச்சிகள் எல்லாம் மறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எல்லா உணர்ச்சிகளும் மறைஞ்சு ஒரே வெறுப்பு தான். அதன் பிறகு ஒரு விதமான துணிவு, யாராலையும் தன்னை எதுவும் செய்ய முடியாதுங்கிற ஒரு துணிவு. ஒரு மூங்கில அது பயன்படுற மாதிரி வளைச்சு வைக்க அது இளமையில இருக்கும்போதே முயற்சி பண்ணணும். அதே மாதிரி சிறுவனா இருக்கும்போதே முத்துசாமியை பக்குவப்படுத்தி இருக்கணும். அதுக்கா அப்பாசாமிக்கு நேரம் இருந்தது? எலும்பு முறிய விடிய காலையிலிருந்து விளக்கு வைக்கிற வரைக்கும் பாடுபட்டாலும் சோம்பேறி, தடிக்கழுத அப்படின்னு ஏசுறாரு எம்பெருமான் செட்டியார். அவருக்கு எங்க நேரம்? மகனுக்கு இது நல்ல வழி, இது கெட்ட வழின்னு எடுத்துக்காட்ட, முறையா எடுத்து சொல்ல அவருக்கு நேரம் இது? உருட்டி மிரட்டி தட்டி தடவி மகனை வளர்க்குறதுக்கே அவருக்கு நேரம் இல்லை. உன் மகன் செஞ்ச அக்கிரமத்தை கேட்டியா அப்படின்னு வள்ளி ஏதாவது சொல்றதுக்கு வருவா. உன் பிரசங்கத்தை கேட்க எனக்கு நேரம் இல்லை, எஜமானர் எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு, இழுப்பூர் சந்தைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்பாசாமி ஓடுவார். ஒரு 2 தடவை நல்லபடியாக சொல்லியும் பார்த்தாரு, அடிச்சும் பார்த்தாரு. ஆனால் இந்த முத்துசாமி திருந்துறதா தெரியவே இல்லை. அப்பாசாமியை எஜமானர் எம்பெருமான் கேவலமாக பேசுறதும் கொடுமைப்படுத்துறதும் இந்த சிறுவன் முத்துசாமிக்கு அடக்க முடியாத ஒரு ஆத்திரத்தை கொடுத்துட்டு இருந்துச்சு. பெரியவங்க கிட்ட மரியாதையா பேசணும் அப்படின்னு தனக்கு அப்பாசாமி புத்தி சொல்றாரு. எம்பெருமாளுக்கு 30 வயசு தான் இருக்கும், அப்பாசாமிக்கு 50 வயசுக்கு மேல ஆகுது. ஆனா அப்பாசாமியை எம்பெருமாள் எவ்வளவு கேவலமா பேசுறான். அப்படி பேசலாமா? மரியாதை காட்ட வேண்டாமா வயசு மூத்தவங்க கிட்ட? வயசுல பெரியவருங்கிறதுக்காக கூட மதிக்கலையே, அடிக்க கூட செய்யறானே, இது அக்கிரமம் இல்லையா? இதை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு முத்துசாமியோட அந்த பிஞ்சு உள்ளம் அதை நினைச்சு குமுறும். பணம் இருக்கிறவங்கன்னா அவங்க இந்த மாதிரி பொது நியதிகளுக்கு கட்டுப்பட்டு வாழணும் அப்படிங்கிற அவசியம் இல்லையா? இந்த தெளிவு முத்துசாமிக்கு 18 வயசுல தான் வந்துச்சு. சோம்பேறி, தடிக்கழுத அப்படின்னு ஒரு நாள் எம்பெருமாள் அப்பாசாமியை திட்டினதை கேட்டுட்டு இருந்த முத்துசாமியால கோபத்தை அடக்கவே முடியல. நீதான் கழுத, நீதான் சோம்பேறி அப்படின்னு திருப்பி எம்பெருமாளை பார்த்து கூச்சல் போட்டான். என்னடா சொன்ன அப்படின்னு எம்பெருமாள் கூச்சல் போட்டாரு. அவ்வளோதான், பாஞ்சு போய் முதுகு பிய்யிற மாதிரி ஒரு அடியே வச்சுட்டான் அப்பாசாமி.
அப்போ முத்துசாமிக்கு வயது 8. போதும், விட்டு தொலை, சின்ன பையன் தானே அப்படின்னு ஒரு பேச்சுக்கு கூட அவர் சொல்லல. பிள்ளைய வளர்க்குற லட்சணம் இதுதானா? இது அடிபட்டு உதப்பட்டு ஊர் பொறுக்கி ஆக போது பாரு அப்படின்னு சாபமே கொடுத்துட்டாரு எம்பெருமாள். அப்பாசாமி எம்பெருமாள் முன்னாடி அடங்கி ஒடுங்கி நிற்கிறத பார்க்கும் போதெல்லாம் முத்துசாமிக்கு ஒரு அடக்க முடியாத கோபம் வரும். ஒரு நாள் பக்கத்து சாவடியில சில பேர் சீட்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் முத்து. இதை கேள்விப்பட்ட அப்பாசாமி அந்த சின்ன பையன் முத்துசாமிய அடி அடின்னு அடிச்சாரு. முத்து பார்க்கறான். எம்பெருமாள் சீட்டாடுறாரு அவரோட நண்பர்கள் கூட. அவரோட மகன் 8 வயது சிறுவன். இதை போடு, அதை போடாத அப்படின்னு சொல்றான். மகனோட சீட்டாட்ட அறிவை நினைச்சு எம்பெருமாள் பெருமிதம் அடைகிறாரு. அவனுக்கு முத்தம் கொடுக்கிறாரு. என்ன உலகம்டா இது! எனக்கு எது கூடாதுன்னு அப்பா சொல்றாரோ அது எல்லாமே எம்பெருமாளோட உலகத்தில் நடக்குது. அவனை கண்டிக்கிறவங்க யாருமே இல்லை, தண்டனை கொடுக்கறவங்களும் இல்லை. நீதி நியாயம் அப்படின்னா எல்லாருக்கும் பொதுவாக தானே இருக்கணும் அப்படின்னு முத்துசாமி நினச்சிக்கிட்டு ரொம்ப கோவப்படுவான். ரொம்ப நாளைக்கு அப்புறம்தான் நீதி நியாயம் இப்படி இருக்கணும் அப்படின்னு எடுத்து சொல்றதுக்கு எம்பெருமாளோட உலகமும் அதை கேட்டு நடந்திட அப்பாசாமியோட உலகமும் இருக்குது அப்படிங்கிற உண்மையை அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இந்த 2 உலகங்கள்லையும் தனக்கு இடம் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான் முத்து. 3ஆவதா ஒரு உலகத்துக்குள்ள போனான், போக்கிரிகளோட உலகத்துல. நான் எவ்வளோ அன்பு காட்டினாலும் இந்த உலகம் என்ன நம்பவா போகுது? மூத்தாளோட பிள்ளைகளை இளைய கொடுமை செய்யறான்னு சொல்லத்தான் போகுது. தப்பு செய்யும் போது அடிக்கணும், தொட்டா போதும் தெருக்கோடி கேட்குற மாதிரி கூச்சல் போட்டுட்டு ஓடுவான். ஊர் என்ன கண்டிப்பா திட்டும். நமக்கு வேண்டாம் அந்த கெட்ட பேரு. அவங்க அப்பாவே பார்க்கட்டும், கேட்கட்டும், வெட்டி கூட போடட்டும். நான் தொட்டு அடிக்கவே மாட்டேன். ஒரு நாள் அடிச்சதுக்கு பக்கத்து வீட்டு பொக்க கிழவி வந்துட்டாலே எனக்கு புத்தி சொல்றதுக்கு. வள்ளி, முத்து தாயில்லாத பையன், கொடுமை செய்யாதம்மா அப்படின்னு. நமக்கு எதுக்கு வீண் பம்பு? அது என் வயிற்றுல பிறந்ததா இருந்தா உடம்பு தோலை உரிச்சு உப்பு தடவுவேன். அடங்காதது இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்னா வள்ளி. சலிப்பு, கோபம், எரிச்சல், ஏழ்மை இத்தனை நோய்களுக்கும் ஆளான வள்ளியால இப்படித்தான் பேச முடிஞ்சது. அதனால முத்துசாமி கெட்டு போகிறத தடுக்கிறதுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் ஏற்படவே இல்லை. பட்டுவுக்காக மட்டுமே முத்து வீட்டுக்கு வருவான். ஏதாவது விளையாட்டு சாமான் தின்பண்டம் கொடுத்துட்டு போயிடுவான். இதை தடுக்க பார்த்து முடியாதுங்கிறதுனால அதை அப்படியே விட்டுட்டா வள்ளி. அது மட்டும் இல்லாம முத்து கொண்டு வந்து கொடுக்குற விளையாட்டு சாமான்கள் ரொம்ப நல்லாவும் இருந்தது. போக்கிரி ஊர் சுற்றி வீட்டுக்கு அடங்காததுன்னு பேர் எடுத்தானே தவிர முத்து திருடன்கிற பேர் மட்டும் எடுத்ததே கிடையாது. வள்ளி மட்டும் கொஞ்சம் கோபம் அதிகமாகும் போது கூச்சல் போடுவா. அது திருடிட்டு ஜெயிலுக்கு போகலன்னா என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன், நீ வேணும்னா பாரு அப்படின்னு சொல்லுவா. வேலை வெட்டி ஒழுங்கா செய்யாம வீட்டுக்கு அடங்காம இருந்து வந்த முத்து எம்பெருமாள் செட்டியார் வீட்டில் 4 தங்க வளையல்களை திருடிட்டு அதுக்கு பிடிபட்டு ஜெயிலுக்கு போனதை பத்தி அந்த ஊர்ல யாருமே ஆச்சரியப்படலை. அப்படித்தான் நடக்கும்னு அந்த ஊர் பேசுச்சு. முத்துவும் அந்த குற்றத்தை மறுக்கவே இல்லை, ஒரு வார்த்தை கூட பேசல. திருடினதை ஒத்துக்கிறியா? ஆமா, திருடின. ஏண்டா திருடின? என்ன கேள்வியா இது? எப்படி திருடினன்னு கேட்டா கூட அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ஏன் திருடினன்னு இது ஒரு கேள்வியா? இல்ல, திருடின. அங்க இருந்தது திருடின, வேணும் திருடின, கேட்டா கொடுக்க மாட்டாரு அதனால திருடின அப்படின்னு சொன்னான். கோர்ட்ல பல பேர் சிரிச்சிட்டாங்க. இந்த முத்துச்சாமி இதை கேலி குரல்ல சொன்னானே தவிர கோவ குரல்ல சொல்லவே இல்லை. அப்பாசாமி தலையை தொங்க போட்டுக்கிட்டு ஒரு மூலையில போய் நின்றுக்கிட்டாரு. இது முதல் குற்றம் அப்படிங்கிறதுனால 6 மாதம் கடுங்காவல் தண்டனை அப்படின்னு மாஜிஸ்திரேட் தீர்ப்பு கொடுத்துட்டாரு. முத்து கண்ணீர் சிந்தின மாதிரி நின்றுட்டு இருந்த அப்பாசாமியை பார்த்து அழாத அழாதன்னு சொல்றது மாதிரி தலையாசைச்சான். எம்பெருமாள் செட்டியார் வீட்டு தோட்டத்துல மரம் செடிகளுக்கு தண்ணீர் ஊத்தியும் மாடு கன்றுகளை மேய்ச்சிக்கிட்டும் இருந்த மொட்டையன் பெண்குட்டி அம்மா முத்துசாமி கிட்ட தன்னோட மனசை பறி கொடுத்திருந்தா. அவளை பார்க்கறதுக்காகவே ஒருத்தருக்கும் தெரியாம முத்து தோட்டத்துக்கு போவான்.
அவள் போடுற பழைய சோத்தை பால் பாயாசம் மாதிரி நல்லா சுவைச்சு சாப்பிடுவான். அவள் சொல்கிற புத்திமதிகளை கோபப்படாமல் கேட்டுப்பான். இத்தனை பெரிய உலகத்தில் உனக்கு மட்டும் ஒரு வேலை கிடைக்கலையா? கட்டிக்கன்னு சொல்கிறியே, உன் புருஷன் என்ன வேலை செய்கிறாருன்னு யாராச்சும் கேட்டா நான் என்ன சொல்கிறது அப்படின்னு அந்த பொண்ணு கேட்பா. எம்பெருமாள் போலத்தான் என் புருஷனும் ஒரு இடத்துலையும் கை கட்டி வேலை செய்கிறது இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவான். நல்லா இருக்குது உன் பேச்சு. அவருக்கு இருக்குது லட்ச லட்சமாக பணம், உட்காந்துக்கிட்டு ஒரு வேலையும் செய்யாமல் சாப்பிடவும் முடியும். நீ அப்படியா அப்படின்னு கேட்டா. அப்போ இருக்கிறவங்களுக்கு ஒரு நியாயம், இல்லாதவங்களுக்கு வேற ஒரு நியாயம்னு சொல்லு அப்படின்னு கேட்டான். இதெல்லாம் பேச எனக்கு தெரியாது. என்னை கட்டிக்கிட்டா நல்லபடியாக வாழ வைக்க உனக்கு வக்க இருக்கா இல்லையா, அதை சொல்லு அப்படின்னு கேட்டா. இந்த மாதிரி தான் பேச்சு நடக்கும் முத்துசாமிக்கும் குட்டியம்மாளுக்கும். ஆனால் முத்துவுக்கு கொஞ்சம் கூட கோபமே வராது. அந்த பெண்ணோட பேச்சில் அப்படியே மயங்கி போய் கிடப்பான். அன்னைக்கு ராத்திரி கூட அவகிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்காகத்தான் முத்து அங்கே போனான். யாரோ தோட்டத்து பக்கம் வர்றது தெரிஞ்சதும் வேற பக்கம் ஓடாம வீட்டோட மொட்டை மாடி மேலே தாவினான். அங்கே ஒளிஞ்சிக்க இடம் ரொம்ப வசதியா இல்லாததுனால அங்க இருந்த ஒரு அறைக்குள்ள போனான். அது எம்பெருமாளுடைய படுக்கை அறை. முத்து பதறி போனான். காலடி சத்தம் கேட்டதும் இன்னும் பயந்து போய் அங்க போட்டிருந்த கட்டில் கடியில போய் படுத்துக்கிட்டான். கட்ட மாதிரி அசையாம இருந்தான். ஒருத்தர் உள்ள நுழையிறத பார்த்துட்டு முடிஞ்சது, கண்டிப்பா மாட்டணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். பயத்தால அவனுக்கு வேர்த்தே போயிடுச்சு. ஆனா உள்ள நுழைஞ்ச அந்த உருவமோ கதவை மெதுவா சாத்திக்கிட்டு பதுங்கி பதுங்கி நடந்து அங்க இருந்த ஒரு இரும்பு பெட்டியை திறந்துச்சு. முத்துவுக்கு சிரிப்பு தான் வந்தது. அந்த உருவம் இரும்பு பெட்டியில இருந்த நகைப்பெட்டியை எடுத்து அதுல இருந்து 4 தங்க வளையல்களை எடுத்து மடியில பத்திரப்படுத்திக்கிட்டு முத்து அவனோட முகத்தை உத்து பார்த்தான். பதறி போயிட்டான். இரும்பு பெட்டிய பழைய மாதிரி பூட்டிட்டு அந்த ஆள் வெளியே போயிட்டான். சில வினாடிகள் முத்து எந்திரிக்க கூட இல்லை. ரொம்ப திகைச்சு போயிருந்தான். அதுக்கப்புறம் மெல்லமா எந்திரிச்சு இரும்பு பெட்டியிலிருந்து வளையல்களை களவாடினவன் அவசரத்துல அங்க போட்டுட மேல் துண்டை எடுத்துக்கிட்டு வெளியே போனான். ஒருத்தரும் தன்னை பார்க்கல அப்படிங்கிறது முத்துவுக்கு தெரிஞ்சது. இருந்தாலும் உடனே அந்த இடத்த விட்டு போயிடாம எதையோ யோசிச்ச மாதிரி நின்றுட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ ஒரு முடிவுக்கு வந்து அங்க கிடந்த ஒரு நாற்காலியை தூக்கி கீழே போட்டான். சத்தம் ரொம்ப பலமா கேட்டுச்சு. யாரு அங்க அப்படின்னு குரல் கேட்டது. எம்பெருமாளோட குரல் அப்படிங்கிறது முத்துவுக்கு நல்லாவே தெரிஞ்சது. அவன் முகத்துல ஒரு தனியான ஒளி பிறந்தது. மாடி மேல அங்கேயும் இங்கேயும் ஓடினான். திருடன் அப்படின்னு எம்பெருமாள் கூச்சல் போட்டாரு. வேலையாட்கள் எங்க எங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே மாடி பக்கம் ஓடி வந்தாங்க. முத்து தோட்டத்து பக்கமா குதிச்சான். அதோ அங்க ஓடுறான் பாரு அப்படின்னு வேலையாட்கள் சொன்னாங்க. முத்து ஓடினான். வேலையாட்கள் அவனை துரத்துனாங்க. அவங்க தன்னை தொடர்ந்து வர்றதை பார்த்தபடியே முத்து வேகமா ஓடினான். இதுக்குள்ள தெருவில் ஒரே பரபரப்பாகிடுச்சு. போலீஸும் வந்துருச்சு. முத்துவை போலீஸ் துரத்துச்சு. முத்து குறுக்கு சந்தில் போய் ஏரிக்கரை பக்கம் போனா தப்பிச்சுக்கலாம். ஆனா அவன் நேரா நெடுஞ்சாலை வழியா தான் ஓடிட்டு இருந்தான். போலீஸோட பார்வை அவன் மேல விழுந்துகிட்டே தான் இருந்தது. முத்து நேரா தன்னோட வீட்டுக்குள்ள போனான். கதவை தாழ் போட்டுக்கிட்டான். அப்பாசாமி அவனை பார்த்ததும் அலறிக்கிட்டு எந்திரிச்சாரு. அவரோட கரத்தை பிடிச்சு இழுத்துட்டு கூடத்து அறைக்கு மேல போனான். ஒரு மேல் துண்டை அவர் முன்னாடி வீசி எரிஞ்சிட்டு உடனே போலீஸ் வந்துட்டு இருக்கு, எடு அப்படின்னு சொன்னான். அப்பாசாமி அப்படியே திகைச்சு நின்றுட்டு இருந்தாரு. அப்பா போலீஸ் வந்துருச்சு, அந்த சத்தம் கேட்குது பாரு, தெருக்கதவை தட்டுறாங்க அப்படின்னு கத்துனான். அப்பாசாமியோட கண்கள்ல நீர் ததும்புச்சு. ஒரு பழைய துணி மூட்டையை காட்டிட்டு தலை மேல கை வச்சுட்டு ஒரு மூலையில உட்காந்துட்டாரு. மூட்டையிலிருந்து வளையல்களை எடுத்து தன்னோட மடியில வச்சுக்கிட்ட முத்துசாமி தெருக்கதவை திறந்தான். போலீஸ்காரங்க அவன் மேல பாஞ்சாங்க. பதறவும் இல்லை, பயப்படவும் இல்லை. முத்து நிதானமா அவங்கள பார்த்து, ஏன் என்னத்தானே தேடிக்கிட்டு வந்தீங்க, சரி வாங்க அப்படின்னு சொன்னான். போலீஸ் கொட்டடி போனதும் வளையல்களை அதிகாரிகள் கிட்ட கொடுத்துக்கிட்டு தான் களவாடினது உண்மைதான்னு ஒத்துக்கிட்டு அவங்களுக்கு வாக்கும் கொடுத்தான். ஏன் அப்பாசாமி,
நான் சொன்னேன்னு கேட்டியா? அந்த பயலை வீட்டில் சேர்க்காத, உனக்கு அவமானத்தை தேடி கொடுத்துருவான்னு சொன்னேனே கேட்டியா? இங்கேயே காட்டிட்டானே, அவனோட கைவரிசைய பாத்தியா? எவ்வளவு கேவலம் உனக்கு, எவ்வளவு தலையிறக்கும். இப்படிப்பட்டதுகளை வெட்டி போடணும்யா. இந்த மாதிரி ஒரு பிள்ளை இருக்கிறத விட சாகட்டுமே அப்படின்னு எம்பெருமாள் ஆத்திரத்தோட பேசினாரு. ஐயோ வேணாமுங்க, உங்க வாய்னால பையனை ஒன்றும் சொல்லாதீங்க அப்படின்னு கெஞ்சினாரு. அதுக்கு எம்பெருமாள், பிள்ளை பாசம் இருக்க வேண்டிதான், ஆனா இது மாதிரி இருக்கிற திருட்டு பயல்களை பிள்ளைன்னு சொல்லிக்கிறது உன்ன மாதிரி நாணயஸ்தர்களுக்கு ரொம்ப கேவலம்யா அப்படின்னு சொன்னாரு. அப்பாசாமி இதை கேட்டு தலையில அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு அழுதாரு. எவ்வளவு பேசினாலும் வள்ளிய ஒரு நாளும் கை நீட்டி அப்பாசாமி அடிச்சதே கிடையாது. அன்னைக்கு கோர்ட்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வள்ளி இப்படி ஒரு கேவலத்தை இந்த குடும்பத்துக்கு தேடி தந்துட்டானே அப்படின்னு அவ பேசினப்போ அப்பாசாமி அவளை அடிச்சிட்டாரு. ஒரு வார்த்தை பேசாத அவனை பத்தி, அவனை ஏசதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்கு? அவன் திருடி ஜெயிலுக்கு போனான்னு கேவலமா பேசாத. முத்துவை பத்தி ஒரு வார்த்தை கூட கேவலமா பேச நான் இனிமே இடம் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு அப்பாசாமி ஆவேசம் வந்தவர் மாதிரி கத்துனாரு. இதை கேட்ட வள்ளி மகன் திருடிட்டு ஜெயிலுக்கு போனதுனால மனசு குழம்பி போயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டா. ஒருத்தர்கிட்டையும் ஒன்னும் பேசாம அப்பாசாமி அழுதுகிட்டே மூளையில உட்காந்துக்கிட்டாரு. வள்ளிக்கோ அவர்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருந்துச்சு. சமாதானமா பேசி பார்ப்போம் அப்படின்னு. அழாதீங்க, என்னமோ நம்மோட போராத காலம்தான் முத்துவுக்கு கெட்ட புத்தியை கொடுத்துருச்சு, கவலைப்படாதீங்க, நம்மளோட கஷ்டம் இதோட போயிடும் பாருங்க, அவனும் திருந்தி நல்லவனாயிடுவான் அப்படின்னு அப்பாசாமிக்கு காப்பி கொடுத்தா. அப்பாசாமி அதை குடிக்க கூட இல்லை. ஒரு விஷயம் தெரியுங்களா? நம்ம வீட்டில் பழைய சாமான்களில் சின்ன தாம்பாளத்தட்டு ஒன்று இருக்கு. அக்கா பூஜைக்கு உபயோகப்படுத்தும்னு சொன்னீங்களே, பித்தளை தட்டு, அது பித்தளை இல்லைங்க, பொண்ணு. அப்பாசாமி வள்ளியை உத்து பார்த்தா. வள்ளி உள்ளிருந்து பளபளப்பான ஒரு தாம்பாளத்தட்டை கொண்டு வந்து அவன்கிட்ட காட்டி, பித்தளை தட்டுன்னு நினச்சிக்கிட்டோமே, அதுதாங்க இது. எங்கள் அண்ணன் வந்தது, அது நகைக்கடையில் தான் வேலை பார்க்குது. அது பார்த்துட்டு, வள்ளி வள்ளி இது பித்தளைன்னு யாரு சொன்னது உனக்கு? இது அசல் தங்கமாச்சே, மெருகு போடாததுனால இப்படி பித்தளை மாதிரி இருக்குதுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு போய் மெருகு போட்டுக்கிட்டு வந்து கொடுத்தது. இந்த தாம்பாளம் தங்கங்க, இதை போய் நம்ம பித்தளைன்னு நினச்சிக்கிட்டு ஏமாந்துக்கிட்டோமே இத்தனை நாளா அப்படின்னு அதோட விவரத்தை சொன்னான். தாம்பாளத்தை கையில் வாங்காமலேயே அப்பாசாமி ரொம்ப மெல்லிய குரல்ல உருக்கமா ஒன்று சொன்னாரு. ஆமா வள்ளி, அசல் தங்கம்தான். எதை நம்ம பித்தளைன்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அது பித்தளை இல்லை, பொண்ணே தான். இதை கேட்ட வள்ளிக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி இந்த கதை முடியுது. கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.